இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை. இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறீர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழிப்புணர்வுகளாலும் நித்திரை அடைந்தவர்களாலும் தம்முடனே நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இது தேவனுடைய வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹாப்பி பிளஸட் அட்வென்ட் சீசன் டு ஆல் ஆஃப் யூ. உங்கள் அனைவருக்கும் அட்வென்ட் கால வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நேற்றைய தினம் நம்முடைய சர்ச் டேக்கோ பண்ண அனைத்து சபை அங்கத்தினருக்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ எவ்ரிவான் ஹூ கேம் எஸ்டர்டே. சிறப்பாக வந்தீங்க. சிறப்பாக இந்த ஆலயத்தை அலங்கரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். Praise the Lord சொல்லுவோமா? Praise the Lord. More than the decor that we do, God wants to build our hearts. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்த ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ கால அட்டவணையில இந்த காலம் மிகவும் முக்கியமான ஒரு காலமா இருக்கிறது. கிறிஸ்டியன் கேலண்டர் ஒரு கிறிஸ்டியன் இயர்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய வாழ்வை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து கிறிஸ்தவ கால அட்டவணை நமக்கு ஒரு பயணமாக அது நம்மளை நடத்துகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த சர்ச் கேலண்டர்னு சொல்லும்போது ஒரு வருடத்துல 2 கிறிஸ்துவை மையமாக வைத்து கொண்டு நடத்தப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது. உதாரணமாக அட்வென்ட் டு கிறிஸ்மஸ் அண்ட் எபிஃபனி. அட்வென்ட் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய முதல் வருகை, அவருடைய பிறப்பு, கிறிஸ்மஸ் சீசன். எபிஃபனி என்றால் கிறிஸ்து புறஜாதிக்கு அவர் வழங்கப்பட்டார், அவர் தோற்றம் எடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அட்வென்ட், கிறிஸ்மஸ், எபிஃபனி அது ஒன் சைக்கிள் என்று சொல்லுவார்கள் ஒரு வருஷத்துல. ஓகே, அதுதான் இன்றைக்கு நம்ம துவங்குகிறோம். அட்வென்ட் இன்றைக்கு தான் அந்த கிறிஸ்மஸ் காலத்துல தான் இந்த அட்வென்ட் துவங்கப்படுகிறது. இன்னொரு சைக்கிள், இந்த 2 சைக்கிள், இன்னொரு சைக்கிள் லென்த் நாட்கள். லென்த், ஈஸ்டர், பெந்தேகோஸ்து. ஓகே, லென்த் காலத்துல தான் நம்ம உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், கர்த்தருக்கு நம்ம காணிக்கைகள், நம்முடைய நேரத்தை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம், அவருடைய மரணத்தை நினைவுக்கு வருகிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம கொண்டாடுகிறோம், பிறகு பெந்தேகோஸ்து திருநாளை நம்ம ஆசரிக்கிறோம். ஸோ இந்த 2 சீசன்ஸ், ஓகே, இந்த 2 சீசன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆல் சீசன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட்,
ஆனால் இந்த கிறிஸ்டியன் கேலண்டர்லேருந்து இந்த 2 சீசன் வந்து அடிக்கடி நம்ம வந்து பார்ப்போம். ஒவ்வொரு சீசன் துவங்கும் போது, ஓகே, உதாரணமாக அட்வென்ட் கிறிஸ்மஸ் சீசன் துவங்கும் போது அதற்கு ஆயத்தம் உண்டு. அதனால தான் ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் அட்வென்ட் வந்து இன்றைக்கு, அப்புறம் செகண்ட் சண்டே, தேர்ட் சண்டே, ஃபோர்த் சண்டே, அண்ட் தென் கிறிஸ்மஸ் ஈவ், கிறிஸ்மஸ் டே சர்வீஸ். லென்த் நாட்களையும் அப்படிதான் இருக்கு. ஓகே, ஈஸ்டருக்கு முன்னிட்டு லென்த் நாட்கள் 5 லென்த் ஞாயிற்றுக்கிழமைகளை நம்ம ஆசிரிக்கிறோம். ஸோ ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, மாண்டி டர்ஸ்டே நினைவு கூறுவதற்கு இந்த லென்த் நாட்கள் நமக்கு பிரோஜனமாக இருக்கிறது. ஸோ ஆல் த சீசன்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ், இந்த ஆயத்த காலத்துக்கு ஏற்ற கொண்டாட்டமும் இருக்கிறது. ஓகே, ஃப்ரம் கிறிஸ்மஸ் டு எபிஃபனி, கிறிஸ்து புறஜாதிக்கு வழங்கப்பட்டார். ஈஸ்டர் டு பெண்டெகோஸ்ட். ஓகே, ஸோ இந்த கால அட்டவணை வந்து நம்முடைய வழிபாடுக்கு, நம்முடைய டினாமினேஷன் ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்டோட மெயின்லைன் டினாமினேஷனுக்கு வந்து இந்த கால அட்டவணை வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்திருக்கிறது உண்டு. அதுக்கு நோக்கம் இருக்கிறது. 4வது செஞ்சுரி கிறிஸ்டியன் ஒருவர் இப்படியாக சொன்னார், இந்த கிறிஸ்மஸ் ஈஸ்டர் சைக்கிள் வந்து என்ன செய்யுதுன்னா, நம்மை கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவனுடைய ஜீவனோடு நம்மளை அது மறுபடியும் ஒன்று சேர்க்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு வருஷமும் அது வந்து வெளிப்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையோடு அதை இணைவதற்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகவே இந்த கிறிஸ்துவ கால அட்டவணையை நம்ம வந்து ஆசிரிக்கும் போது அது இஸ் நாட் ஜஸ்ட் அ மியர் ரெபிடேஷன். அது வெறும் ஒரு அடிக்கடி நோக்கம் காரணம் இல்லாமல் செய்கிறதால, ஆனால் காரணத்தோடு இந்த விசுவாச கதையை நம்ம மறுபடியும் உருவாக்குகிறோம். we are reliving the faith story. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் இதை நம்ம ஆசரிக்கும் போது எதுனா இந்த விஷுவல்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த கேண்டல்ஸ், இந்த லைட்டிங்ஸ், இந்த ஹேங்கிங்ஸ், இந்த டெக்கோ, த ட்ரீ, த ஸ்டார், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன செய்யுதுன்னா நமக்கு வந்து அது உதவி செய்கிறது. இட் ஹெல்ப்ஸ் அஸ். நம்ம வந்து நம்மளுடைய ஆராதனைக்கு நம்ம வந்து கேட்கிற பாடல், வாசிக்கிற வசனங்கள், நம்ம காண்கிற இந்த அழகான காட்சிகள் என்ன செய்யணும்னா அதை நம்ம கிறிஸ்துவாண்டையிலே நெருங்க செய்ய வேண்டும். ஏமேன்னு சொல்லுவோமா? அதை நம்ம நெருங்கவில்லை, அது வந்து இட்ஸ் a sign, it's showing us to Christ. ஓகே, இவைகள் என்ன செய்கிறது என்றால் நம்முடைய விசுவாசத்திற்கு நல்ல ஒரு கிரவுண்டிங் கொடுக்கிறது. நல்ல ஒரு கிரவுண்டிங், அஸ்திபாரம் கட்டணும்னா பல ஆண்டுகள் எடுக்கும். ஒரு சில மாதங்கள் பத்தாது, ஒரு சில வருடங்கள் பத்தாது. இந்த அஸ்திபாரங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி win the race kind of thing. So we must thank God for that. Okay, so இந்த கிறிஸ்து கால அட்டவணையை நமது சபையாக ஆசரிக்கும் போது என்ன செய்யுதுன்னா நம்முடைய விசுவாசத்தை அதை வர்த்திக்க பண்ணுகிறது. நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி ஜீவனுள்ள ஒரு விசுவாசமாக அது நம்மளை உறுதிப்படுத்துகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த விசுவாசமானது நமக்கு மட்டும் இல்லாதபடி பிறருக்கு இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை வழங்குவதற்கு அதை நம்மளை தட்டி எழுப்புகிறது. ஸோ பெரும்பாலும் மேல்நாட்டு சபைகள், Protestant churches, and for us here in Singapore, Southeast Asia, ஏஷியான்னு பார்க்கும்போது இந்த கிறிஸ்தவ கால அட்டவணையை நம்ம இன்றைக்கு துவங்குகிறோம். Advent first Sunday. So this year it happens to be 30th November. And so we have this beginning of a new season. This is a season of preparation for Jesus' coming. ஆயத்த காலமாய் இருக்கிறது. So this is Advent. இந்த அட்வென்ட் காலத்தில் நம்ம 2 காரியங்களை நம்ம செய்கிறோம் அல்லவா? முதலாவது அவருடைய முதலாவது வருகையை நினைவு கூர்ந்து அவரை நம்ம கொண்டாடுகிறோம். ஏற்கனவே வந்துட்டார். முதல் முறையாக 1ஆம் தர ஆண்டவர் இயேசு வந்து விட்டார். அதை நம்ம மறுபடியும் நினைவு கூர்ந்து அவரை இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். ஆனால் அது மட்டும் பத்தாது, அவருடைய 2ஆம் வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுகிறோம். முதலாவது வருகைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், 2வது வருகைக்காக ஆயத்தத்தோடு வாழ்கிறோம். ஏமேன்னு சொல்லுவோமா? ஆகவே உலகத்தார் கொண்டாடுகிறது போல நம்ம கொண்டாடுகிறது அல்ல. நம்முடைய கொண்டாட்டத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. அதனால தான் Advent is not just a mere Xmas இல்லை. Advent is a precious word. அது லத்தீன் பாஷையிலிருந்து உருவாக்கப்பட்டது. Adventus என்ற ஒரு வார்த்தை. Adventus என்ற வார்த்தை என்று the coming, he is coming again. That's the reminder that we get.
ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நம்ம 2025 ஆண்டை நம்ம முடிக்கிற ஒரு காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த வேதம் நமக்கு உதவியாக இருந்து இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பாகத்திலிருந்து செய்தியின் தலைப்பானது நாம் பகலுக்குரியவர்கள். we belong to the day. சேர்ந்து சொல்லுமா? நாம் பகலுக்குரியவர்கள். சொல்லுங்களேன், நாம் பகலுக்குரியவர்கள். say it in English, we belong to the day. we belong to the day. 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்க கேட்டோம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிறது விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் ஒரு திருடன் அல்ல. the Lord is not a thief. ஆனால் அவருடைய வருகை திருடன் போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எதிர்பார்க்காத நேரத்துல அவர் வரப்போகிறார். திருடன் வருகிறத நமக்கு தெரியாது. திருடன் வரும்போது ஃப்ளையர்லாம் அடிச்சு போஸ்டர்லாம் போட்டு வீடியோலாம் கிரியேட் பண்ணிட்டு ஷார்ட் வீடியோலாம் போட்டு டிக்டாக்லாம் போட்டு நான் வரேன்னு சொல்ல மாட்டேன். திருடன் அப்படி வர மாட்டான். அப்போ கர்த்தருடைய வருகை அப்படிதான் இருக்க போகுது. நம்ம லீஸ்ட் எக்ஸ்பெக்டடா இருக்கிற நேரத்துல தான் அவரு வருவார். நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம தெரியாதனால we need to be awake in prayer. ஜெபத்துல விழித்திருப்பது அவசியமா இருக்கிறது. But it is also important for us to know that he is coming. Don't lose hope on that. Okay, கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாள் வரும். Praise God. There's no doubt about that. He is coming. Maranatha. இயேசுநாதா நீர் வருவீரப்பா. அதை எப்பொழுதும் நம்ம மறந்து விடக்கூடாது. அதுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. Okay, no matter how we feel about life, we struggle about life, the fact is he is coming again. உண்மை சத்தியம் என்னவென்றால் அவர் மறுபடியும் வருகிறார். இந்த வருகையை நம்முடைய விசுவாச அறிக்கையை நம்ம சொல்லுகிறோம். நற்கருணை ஆராதனையில ஒரு பாகத்துல நம்ம சொல்லுவோம், கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்பவும் வருவார். Praise the Lord. Why? We keep on reminding ourselves, not just he died, he rose again, but Lord, you are coming again. அதுதான் அட்வென்ட். நீர் மறுபடியும் வருவீரப்பா. உம்முடைய வருகையை நான் முன்னோக்கி பார்த்து நான் ஏனோ தானோ என்று வாழாதபடி நான் பகலின் மகளாக இருக்கிறேன் என்ற அந்த சிந்தையோடு வருகிற ராஜாக்கு ஏற்ற வண்ணமான ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவம். ஆகவே பவுல் சொல்லுகிறார் 1 தெசலோனியர் 5:3 சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை, அண்டர்லைன் பண்ணிங்க, கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. ஹல்லேலூயா, praise the Lord. 1 Thessalonians chapter 5 verse 3 and 4 நீங்க பாக்குறீங்க. But you brothers are not in darkness so that this day should surprise you like a thief. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசத்துல நல்ல நாட்கள் உண்டு, சிறப்பான நாட்கள் உண்டு. அதே சமயத்துல we also reminded, just like the child bearing woman, there is suffering. வேதனை உண்டு, நிச்சயமாக வேதனை உண்டு. ஆனால் இந்த வேதனை நாட்கள் நமக்கு நினைமூட்டுகிறது என்ன என்றால், கிறிஸ்துவோடு நடக்கிற பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வருகை நம்ம ஆயத்தமாக இருக்கும்போது அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். This coming of the Lord should not topple us. அவருடைய வருகை நமக்கு நஷ்டமாய் இருந்துடக்கூடாது, லாபமாய் இருக்கணும். ஆகவே நீங்களும் நானும் இருளில் இருக்கிறவர்கள் அல்ல, இருள் அல்ல. We are not in darkness and we are not darkness. நாம் இருளின் ராஜ்யத்திலிருந்து, இருளின் கிரியைகளிலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்குள்ள கர்த்தர் நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். இலவசமான ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அவர் ரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்து ஒரு புதிய ராஜ்யத்தினுடைய கோட்பாடுக்குள்ள, ராஜ்யத்தினுடைய அரசாளுகளுக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். We are a kingdom of, not of this world, but the kingdom of God. அவர் ராஜரீகம் செய்கிறார்.
இன்றைக்கு ஒருவேளை இருள் நம்மளை ஆளுகை செய்கிறது போல இருந்தது என்றால் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. Sometimes we feel that darkness is overwhelming us, we are helpless. Let's not lose hope. இந்த நாள் நமக்கு என்ன நம்ம நினைவூட்டுகிறோம் என்றால், கர்த்தராக இயேசு நமக்கு உறுதியான நம்பிக்கை. He is our hope. அவர் நம்முடைய நம்பிக்கை. வியாதி என்ற இருள் வரும்போது, கடன் என்ற இருள் வரும்போது, பயம் என்ற இருள் வரும்போது, அல்லது கெட்ட பழக்க வழக்கங்களுடைய இருள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும்போது, அல்லது தனிமையின் இருள் நம்மளை அப்படியே பிடித்து கொள்ளும் போது, நினைவு கூர்வமாக ஆண்டவர் நமக்கு சகல விதமான இருளிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க, நம்பிக்கை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த இருளிலே இருப்பது அவசியமே இல்லை. நம்ம இருளை விட்டு வெளிச்சத்துக்குள்ள வந்து விட்டோம். That is why once again what we decor, what we say, what we see has meaning. There is light. இருள் ஜொலிக்கிறது. இருளான கிறிஸ்துமஸ் அல்ல, ஒளியான கிறிஸ்துமஸ். ஆமென் சொல்லுமா? அதனால தான் அந்த ஒளியை போடுறோம். எதற்காக? Remind us when the light has come, there is no place for darkness. சும்மா நம்ம செய்யக்கூடாது, நம்ம அர்த்தத்தோடு செய்யணும். ஆண்டவரே, இந்த ஒளியை நான் ஏற்றும் போது, ஆண்டவரே உம்முடைய நம்பிக்கை மூலமாக என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளுக்கு இடம் இல்லை என்று நம்ம சொல்ல வேண்டும். That's what Christ does to us. எபேசியர் 5:8 நம்ம பார்க்கிறோம். Ephesians chapter 5 verse 8, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. முன்பு நம்ம இருளாய் இருந்திருக்கலாம், இருளிலே வாழ்ந்திருக்கலாம். ஆனா இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் பிரகாசிக்க கர்த்தர் ஆசைப்படுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவன் முகங்கள் பிரகாசிக்கப்படுவார். ஹல்லேலூயா. பிரகாசம் அது வெளித்தோற்றமான மனுஷனுடைய செயலினால நம்ம பண்ணிடலாம். ஆனா கர்த்தருடைய பிரகாசம் அது ஒன்றும் மேன்மை. ஏமேன்னு சொல்லுவோம். அவருடைய பிரகாசம், அவருடைய ஒளி நமக்குள்ள வந்தாலே வாழ்க்கையில் எவ்வளோ அசதிகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், அழுத்தங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுதோ கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Now you are children of the light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் டிக்ளேர் பண்றாரு, you are my child, you are in the light, I bring you to the light. But that's not enough. I can bring you. நான் உன்னை இந்த வெளிச்சத்துக்குள்ள நான் கொண்டு வந்து சேர்க்கலாம். ஆனால் அது பத்தாது. நீ என்னோட அந்த வெளிச்சத்துல நடக்க வேண்டும். Praise the Lord. Cooperate with me. என்னோடு வா, இசைந்து வா, பக்கத்துல நட, முன்னுக்கு பின்னால் நடக்க, பக்கத்திலே வா. நான் இருக்கிற இடம் எல்லாம் வெளிச்சத்துல தான் இருக்கும். கர்த்தர் நம்மளை இருளிலே போக விட மாட்டார், போக ஆசைப்பட மாட்டார். ஏமேன்னு சொல்லுமா? அது நமக்கு சம்பந்தமே இல்லை. நமக்கு சம்பந்தமானது, அவருக்கு சொந்தமானது தான் நம்ம செய்யணும். அவருக்கு விருப்பமான இடத்துக்கு தான் நம்ம போக வேண்டும். அவர் வாஞ்சிக்கிற சித்தத்தை தான் நம்ம செய்ய வேண்டும். That is why we belong to the day. நாம் பகலுக்குரியவர்கள். No other way. பகலுக்குரியவர்கள். I am belonging to the day. நம்ம அறிக்கை விட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருளுக்கும் ஒளிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வெளிச்சத்திலே நடப்பது, இந்த ஒளியிலே நடப்பது தான் சரி என்று நம்ம தீர்மானம் பண்ணி அதிலே உறுதியா இருக்க வேண்டும். Friends, brothers and sisters, stay close to the light that Jesus offers. There are fake lights going around. நிச்சயமாக உண்மை இருக்கும்போது உண்மைக்கு மாறாக பொய் கண்டிப்பா இருக்கும். அந்த பொய் உண்மை போலவே இருக்கும். Don't believe any light. The angel of death masquerades himself as light. ஒளியின் தூதன் masquerades, you will not know. கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் ஒரிஜினல் கூட நம்ம இருக்கிறோம். யார் ஒரிஜினல்? கர்த்தர் சொன்னார், நானே உலகத்தின் ஒளியா இருக்கிறேன். அவரு தான் ஒரிஜினல். Don't go for the fake. உலகம் கொடுக்கக்கூடாது, நண்பர்கள் குடிக்கக்கூடாது. அதெல்லாம் அதில் நம்மள ஒளியிலிருந்து நம்மளை பிடித்து இழுத்து அப்படியே சாக்கடையில போய் சேர்த்து விடும். But you and I must stay close to the light giver. He is Jesus. அவரோடு நம்ம இருந்தோம்னா வெளிச்சத்திலே இருப்போம். அவரோடு இருந்தோம்னா பகலிலே இருப்போம். அருமையா இருக்கும், சுகமா இருக்கும். அது கர்த்தருக்கு விருப்பமான ஒரு பாதையா இருக்கிறது. தொடர்ந்து பவுல் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கர் 5:5, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். Praise the Lord. What a reminder.
You are all sons of the light and sons of the day. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நிகழ்காலம். நாம் இரவும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஹல்லேலூயா. இந்த மாதிரி வசனம் வரும்போது இல்லவே அல்லவே முடியாதே சொல்லும்போது சேர்க்க கூடாது. ஆண்டவர் எதை நம்மளை பிரிக்கிறாரோ அந்த பிரிவிலே இருக்கணும். எதை சேர்க்கிறாரோ அந்த சேர்த்ததிலே இருக்கணும். பிரித்தெடுக்கிறாரா அதுல இருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட வேண்டும். Okay, we are no longer. இனி இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். We do not belong to the night or to the darkness. There are some things that we belong to. There are some things that we are very clearly defined that we should not belong ourselves to. When we are studying school, படிக்கும்போது remember the books that we had? Again, this book belongs to. இல்லையா? இப்போ maybe I don't know how it, maybe it's all digital, I don't know. This book belongs to so and so name. சொந்தம் யாருக்குன்னு நம்ம காண்பிக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை அட்வென்ட் காலம் மூலமாக நமக்கு வழங்குகிறார். ஹல்லேலூயா. நான் சொன்னது வந்து வழங்குகிறார். Advent is a season that is offered by God to us over the ages, through the centuries. God always offers to us, right? அவர் ஆஃபர் பண்ணுவார். வந்து வலுக்கட்டாயம் படுத்த மாட்டார். ஆனால் அவர் நமக்கு வழங்குகிறார் ஒரு புதிய ஒரு துவக்கம். Friends, I want to encourage you to reconsider our lifestyle. Make our lifestyle in line with what God desires. நம்முடைய வாழ்க்கை முறைகளை நம்ம வந்து கவனித்து, அதனால தான் Advent things helps us to think. அதான் லென்த் நாட்களையும் அதுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அட்வென்ட் காலமும் நம்மளை யோசிக்க வைக்குது, சிந்திக்க வைக்குது. ஏன்னா இட்ஸ் லைக் a restart button மாதிரி. ample time கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஓகே, ample time. பகலில் வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் வந்து ample time, நல்ல நேரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினுடைய மறைவுக்குள்ளே இருப்பதற்கு கர்த்தர் அந்த நேரத்தை கொடுக்கிறார். Choose to stay in the time and the zone that God wants us to stay. Remember that night and day பார்க்கும்போது, especially in Singapore, we don't have that, it's very clear. இருளின் காலத்துக்கும் வெளிச்சத்தின் காலத்திற்கும் அந்த duration you can see for yourself. There's reason good enough when God says that we belong to the day, literally sometimes. பல நேரங்களில் பார்க்கும்போது இருளின் காரியங்கள் லிட்ரலி இருளின் நேரத்தில் தான் நடைபெறுகிறது. If you look around Singapore, if you go, I'm not saying Singapore is a sin city, by the way. SIN போட்டதுனால பேக்லலாம் SIN போட்டது எல்லாரும் சின் சிட்டின்னு சொல்கிறாங்க. It is not a sin city. There's no place without sin, by the way. So I'm not saying Singapore is a sin city because of the SIN, the luggage tag. I'm not saying that. But எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இருளின் காரியங்கள் வந்து பெரும்பாலும் இருளில் தான் நடக்கிறது. Think about a night club. Do you have a morning club? Is in the night. அங்கதான் அதனால இருளின் நடமாடுகிற பொல்லாத இருளின் நடமாடுகிற. Never take lightly when your parents tell you, பெரியவங்களை சில நேரத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, நேரத்தோடு வந்திருப்பா, ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்குப்பா. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சும்மா கண்ட மாதிரி என்னை கட்டி வைக்காங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு காரணம் இருக்கு. வேதத்தின்படியே இருக்குது. அதுதான் when the Lord says through the scripture we belong to the day, sometimes even literal. By the way, night shiftல வேலை செய்யறீங்களா, அதனால நீங்க நைட் ஷிஃப்ட் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல. I'm not saying that at all, no. But God has given us enough time to, என்ன சொல்றது, சில விஷயங்களை நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணணும். இது வந்து என்னுடைய நேரம் இல்லை, இந்த நேரத்துல எதெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம பக்குவப்படுத்தோம். அதனால சொல்லுவாங்க வீட்டுக்கு நேரத்தோடு வந்திருப்பா சொல்றாங்க, right? I think we find meaning when we grow older, we tend to realize more. Am I right? Elders, சின்ன வயசுல நம்மளுக்கு தெரியாது, போக போக நம்ம அறிகிறோம், யோசிக்கிறோம். ஆமா, I think there's some truth in that. So நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து need to order ourselves to what God wants us and order it well. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்து அவர் போகாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. அவருக்கு விருப்பமில்லாத நேரங்களுக்கு நம்ம விருப்பம் கொடுக்கக்கூடாது. டேஞ்சர் ஜோன், டேஞ்சர் டைம்லாம் இருக்கு ஆக்சுவலி. ஆகவே இந்த நல்ல மேய்ப்பனுடைய புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிற நல்ல மேய்ப்பனோடு நம்ம இருக்க வேண்டும். ஆகவே விழிப்போடு ஜபத்தோடு இந்த காலங்களை நம்ம செலவழிக்க வேண்டும்.
Advent teaches us, just like Lent season, Advent teaches us, today we remember Advent as a season that we will hope in Christ. ஆதி தேவனை விசுவாசித்தவர்கள் மேசியாவுடைய வருகைக்கு நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். மேசியா வருவாரு, மேசியா வருவாரு, மேசியா வருவார்கள். வெயிட்டிங் வித் ஹோப். அந்த நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோடு வாழ வேண்டும், பொறுமையோடு வாழ வேண்டும். ஏதோ எடுத்தோம் கவுத்தோம்னு வாழ முடியாது, வாழக்கூடாது. Build our faith strongly, slow and steady. I tell you, for long run. இடைக்காலத்துக்கு கொஞ்சம் சில இன்பங்கள் இருந்து நல்லா இருக்கும் பார்க்கறது. ஆனால் for long run, better to stay within what God wants us and where He wants us to be. Isaiah 40:29 நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா 40:29 வாசிக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சத்துவத்தை பெருக பண்ணுவாரா. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். நோபடி இஸ் எக்ஸாம்ட். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எழும்புவோமா? காத்திருக்கும் போது, கர்த்தருக்குள் காத்திருக்கும் போது, பொறுமையோடு காத்திருக்கும் போது, ஜெபத்துல விதைக்கும் போது, கண்ணீரிலே விதைக்கும் போது, முழங்காலிலே விதைக்கும் போது, சாஸ்தாங்கமாக விழுந்து விதைக்கும் போது, அந்த மௌனத்துல விதைக்கும் போது, கர்த்தருக்குள்ள நம்ம காத்திருக்கும் போது என்ன நடக்கும்? கர்த்தர் நம்மளை எழும்ப பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அட்வென்ட் காலம் ஒரு எழும்பக்கூடிய ஒரு காலம். கிறிஸ்து வந்து விட்டார், அவரின் நம்பிக்கை சொல்லி எழும்புகிற ஒரு காலம், அமரக்கூடிய ஒரு காலம் அல்ல. அதனால்தான் கிறிஸ்துமஸ் சீசன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன்ஸ் டு எவெஞ்சலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிரைஸ் தி லார்ட். You run, you walk, you will not be weary, you will not be weak, because we hope in Christ, we will rise up. சோர்வின் நாட்கள் வருமா? நிச்சயமாக வரும். சோதனை நாட்கள் வருமா? நிச்சயமாக வரும். விட்டு விடலாமா என்ற நாட்கள் வருமா? நிச்சயமா வரும். ஆனா மடிந்து போக மாட்டோம், மடிந்து போக மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம யார் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம். We know who we are standing, not in our own strength. Our faith is anchored in Christ. கிறிஸ்துவின் மேல இந்த நங்குரம், அவர் தான் நங்குரம். அவர் மேலதான் நான் நம்பிக்கையா இருந்த ஒவ்வொரு நாளும் ஒரு படியை எடுத்து வைக்கும் போது, அடுத்த படியை வைக்கும் போது, குடும்பத்தை நடத்துவதற்கான கிருபை ஞானம், பிள்ளைகளை நடத்துவதற்கான கிருபை ஞானம், பேர பிள்ளைகளை நடத்துவதற்கான கிருபை ஞானம், வேலை இடத்தை சமாளிப்பதற்கான கிருபை ஞானம், ஒவ்வொரு நாளும் எழும்பும் போது ஆண்டவரே உண்மையில நம்பிக்கை வைத்து நான் எழும்புகிறேன் என்று சொல்லுவோம். That's why we belong to the day. நாம் பகலுக்குரியவர்கள், ஆண்டவருடைய பக்கத்தில் உரியவர்கள். We belong to our God. அதனால்தான் கர்த்தருக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு, அவருக்கு பிடிக்காத காரியங்களுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் செலவழிச்சா ஆவியானவருடைய உணர்த்தல் அங்க இருக்கும். ஏதோ கர்த்தர் நம்ம ஏதோ சொல்லுவார், this is not where you belong பா. சில நேரத்தில் போவோம் தானே, கொஞ்சம் போய் பார்ப்போம் தானே, அந்த நட்பை பார்ப்போம், இந்த இடத்த போய் டச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா we are human being, right? We need something to satisfy us. We need attention, we need appreciation, and we need that crowd, that pull to soothe our soul. ஆனா சில இடங்கள், சில நபர்கள், சில சூழ்நிலைகள் நமக்கு உரியது அல்ல. We belong to the day. Hallelujah. நாம் பகலுக்குரியவர்கள். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு எல்லையை கர்த்தர் அழகாக வரைந்து வைச்சிருக்கிறார். அதுக்குள்ளே, அந்த வட்டத்துக்குள்ளே வாழ்வது கொஞ்சம் சில நேரத்தில் கொஞ்சம் கடுமையா இருக்கும், சிரமமா இருக்கும். ஆனா அதுதான் நமக்கு ஜீவனை கொண்டு வரும். ஏன்னா அது குறுகிய பாதை தானே. நாட் எவ்ரிவன் will choose it, right? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நஷ்டம் இருக்காது. ஹல்லேலூயா. கஷ்டமா தான் இருக்கும், நஷ்டம் இருக்காது. நஷ்டப்படவே மாட்டோம். இந்த ஆத்மா செழிக்கும். இடைக்கால உலகத்தினுடைய சிற்றம்பங்களுக்காக நம்முடைய விசுவாசத்தை இறக்கி வச்சிடக்கூடாது. ஒன்னு இயேசுக்காக, ஒன்னொன்னு உலகத்துக்காக. அதுதான் அட்வென்ட். Building our faith around Christ. Christ centeredness. It is Him. அவருடைய வருகை. அவர் நம்மளை பிழைக்க வைக்கிறார், ஞானியாக நம்மளை மாற்றுகிறார், உருவாக்குகிறார். விசுவாச தசைகளை அவர் இன்னுமாக பலப்படுத்துகிறார். I make better decision. I'm stronger in you, Lord, compared to the last Advent. இந்த Advent, Lord, மோட இன்னும் நெருக்கமாக என்று சொல்லி
தொடர்ந்து பார்ப்போம். 1 தெசலோனிக்கர் 5:6 ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல், பவுல் சொல்லுகிறார், மற்றவர்கள் don't behave as the way that others are behaving. விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். விழித்துக் கொள்ள வேண்டுமா? மற்றவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. எப்படி இல்லாம இருப்பாங்க? We do not belong to the night or to the darkness, so then let us not be like others who are asleep. நிச்சயமாக மற்றவர்கள் இருப்பார்கள். அவர்களை குறித்து நம்ம கேவலமாக பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. அவர்களை விட நம்ம மேன்மையானவர்களும் சிந்திக்கவும் கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனாலும் நம்மளுக்கு தெரியணும் மற்றவர்களை விட நம்ம எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறார். விழித்து கொண்டு தெரிந்தவர்களாக இருக்க கடவோம். Let us be alert and self-control. There will be others who decide to live their own life without God, living with the world, with the things that God is not pleased with. There will be others. Let them be. பாவம் செய்கிறவன் தொடர்ந்து பாவம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் தொடர்ந்து அநியாயம் செய்யட்டும். ஆனால் I have made a choice to follow Jesus. Amen சொல்லுவோம். அவங்களுக்காக நீங்க கணக்கு கொடுக்க தேவையில்லை, கொடுக்க முடியாது. நீங்க உங்களுக்காக தான் கணக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய ஜீவனுக்காக நீங்க தான் கணக்கு கொடுக்க வேண்டும். நான் தான் கணக்கு கொடுக்க முடியும். அந்த ராஜ்யத்தின் முன்பதாக ராஜா முன்பதாக நாங்கள் நிற்கும் போது everyone gives an account of how he has lived his life. Now your parents can stand with you, your pastor can stand with you, your bishop can stand with you, your closest friend can stand with you now. But on the day of Christ, you stand alone and you account. அப்ப அவரை பார்ப்பதற்கு நம்ம அப்படியே பூரிப்பா இருக்கணும். Lord, and I'm not talking about perfection, I'm saying a perfected Lord, here I am, Lord, வந்துட்டேன் ஆண்டவரே, praise the Lord. அந்த விடுது. அப்ப நம்ம விழித்திருந்து இருக்க வேண்டும். மற்றவர்களை போல வாழாதபடி நம்ம ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ வேண்டும். Friends, there must be a difference from the worldly celebration of Advent Christmas and a saintly celebration of Advent Christmas. Amen சொல்லுமா? Which celebration do you want to celebrate? I will celebrate Jesus in the way he wants to celebrate. It's his birthday. In fact, God doesn't have a birthday. But கிறிஸ்துவனுடைய வருகை, தேவன் நம்மோடு வந்த ஒரு நினைவு. தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். The verse is very clear. For those who sleep at night, and those who are drunk get drunk at night. Isn't that true? Literally. Look at a drunk driving. பிரசங்கம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ட்ரங்க் டிரைவிங் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தான். டெஸ்ட் பிரெத்லைசர். ஏன்னா அந்த இருளில் லிட்டரலி நிறைய கிரியை ஓடிட்டு இருக்கு. Those who do that, let them do it. But you see, the Bible is very clear. For those who sleep at night, and those who get drunk at night, it doesn't stop there. But since we belong to the day, hallelujah, அங்கெல்லாம் இருக்கு, நம்மளுக்கு தெரியுது இருளின் ராஜ்யங்கள், இருளின் கிரியைகள். We realize how difficult temptations are coming. But since we belong to the day, நீங்களும் நானும் பகலுக்குரியவர்களாக இருக்கும்போது, let us be self-control. Amen. Putting on faith, love as a breastplate, and the hope of salvation as a helmet. பகலுக்குரியவர்களாகிய நாமோ, ஹல்லேலூயா, கொஞ்சம் பிரித்து எடுக்கணும். நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராசையும் தரித்து கொண்டு இருக்க கடவோம். There is a clear distinction of the Lord for the Lord who makes us saints. இந்த கேண்டல் ஆஃப் ஹோப் கொஞ்ச நேரத்தில் லைட்டா போடும்போது, would you decide with me to be sober, to be alert, put on the breastplate of faith and love? இந்த நம்பிக்கை என்ற மெழுகுவர்த்தியை ஏற்றும் போது வெறும் ஒரு பாரம்பரியமா இல்லாதபடி வேதத்தின் அடிப்படையில நாமோன்னு சொல்லுமா, நாமோ கர்த்தருக்கு சொந்தமானவர்கள், நாமோ பகலுக்குரியவர்கள், நம்ம உரிமை கொள்ள வேண்டும். Strengthening ourselves in the hope of Christ.
ரட்சிப்பின் அந்த நம்பிக்கையை விட்டு விடாதபடி நாமோ உம்முடையவர்களே ஆண்டவரே. 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பகலுக்குரியவர்கள் ஆகிய நாமோ, ஹalleluya, பகலுக்குரியவராக நாமோ, we belong to the day. But my friend, thank you for your invitation. Thank you. I know you love me. You want me to be there. Sorry, I belong to the day. I belong to the Lord. அப்படி ஒரு you will be able to have that friendship, but not what anything. பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தர் விருப்பப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. கடைசியாக let me just read 1 Thessalonians 5:9-11 to wrap up this இன்னைக்குள்ள டெக்ஸ்ட். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் நம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆகையால், ஹalleluya, முடிவாக, therefore, நீங்கள் செய்து வருகிறபடியே, praise the Lord, நீங்கள் செய்து வருகிறபடியே, just as you are doing. This is not a condemning message. This is an encouraging message. Life is tough. Saints is getting more tougher. But நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். Therefore, encourage one another and build each other up. Build each other up na enna? To build each other, remind each other we belong to the day. We belong to the Lord. We all need encouragement. ஒரு பிரதர் வந்து you feel that they are a bit lost or lost their path. What should we do? அவன் condemn பண்றதுக்கா? இல்ல. அவன் செய்யறது சரின்னு நம்ம அவன் செய்யறது சரின்னு சொல்லிட்டு ஒத்துழைக்கிறது அதுவும் இல்லை. என்ன செய்யணும்? Let's encourage. We are all in the same journey. We want to hold the light of Christ. We don't want to give up the faith. You know what? You can still come back to Christ. And the encouragement, coming back, building each other up. And that's what you are doing. In fact, you are doing church. இந்த சபையில நம்ம அதுதான் செய்யறோம். Amen சொல்லுமா? This church is open to any sinner, anyone. கருப்பு, வெள்ளை, சிகப்பு, பிரவுன், என்ன பர்பிள் கலர் ஸ்கின், எல்லா ஸ்கின்னும் வரலாம், எல்லா ஹைட்டும் வரலாம். ஏன்னா ஆண்டவருடைய ஆலயம், அவருடைய பிரசனம். So what does this hope do today? இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இந்த நம்பிக்கையை நமக்கு மட்டும் நம்ம சேகரிக்காமல், it's not just for me, right? This hope I'm also giving to those around me. Hallelujah. நான் பெற்ற இந்த இன்பமான நம்பிக்கையை நான் பிறருக்கு கொடுக்கணும். Hallelujah. இந்த நம்பிக்கையை தேவன் நான் எனக்கு மட்டும் வச்சிடக்கூடாது. இதோ இந்த நம்பிக்கை நான் யார்கிட்ட தான் நான் போய் கொடுக்க முடியுமோ, என் பலன் இருக்கிற வரைக்கும், என் சுவாசம் இருக்கிற வரைக்கும் அந்த நம்பிக்கையை நான் பிறருக்கு நான் வழங்க வேண்டும் சொல்லி கொடுக்கிறது தான் இந்த நாளினுடைய செய்தியின் அர்த்தம். Hallelujah. அப்ப we belong to the day. நாம் பகலுக்குரியவர்கள்னா இந்த ஜனக்கூட்டம், இந்த ஒளியை பெற்ற இந்த ஜனக்கூட்டம், இந்த ஈஸ்டர்ன் கிறிஸ்டியன் ஆங்கிலிக்கன் இந்த தமிழ் காங்கிரேஷன் வந்திருக்கிற நமக்கு இந்த நம்பிக்கை எவ்வளவு பொக்கிஷமா இருக்கு தெரியுமா? அவ்வளவு பெற்ற நாம் பிறருக்கு கொடுக்கிறதுக்கு தாமதிக்க மாட்டோம், அஞ்ச மாட்டோம். Lord, thank you Lord for this Christmas blessing. You are Christmas Lord. You are the gift ன்னு சொல்லிட்டு இந்த கிஃப்டை நமக்குன்னு வைக்க மாட்டோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்படியாவது மற்றவங்களுக்கு போய் சொல்லிடுவோம். Because Christmas is not just another season, it is about Jesus Christ. அவர் தான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். Hallelujah. Shall we all look to the Lord in prayer? In a moment I'm going to light up the candle of hope. Praise the Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நம்பிக்கை கொடுக்கிற தேவன் நம்ம மத்தியில இருக்கிறதை நம்ம நினைவு கூறுவோமாக. Hallelujah. நம்பிக்கையின் தேவன் நம்மோடு இருந்து நம்மளை வழி நடத்தி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பெருக பண்ணுவார். It's a sure foundation. It puts us in sure foundation. நல்ல ஒரு ஆசீர்வாதத்தில் கர்த்தர் நம்மளை வைப்பார். Let us build up our faith around God. தேவன் மேலே, தேவனை சுற்றி கர்த்தர் நம்மளை நம்பிக்கையாக நடத்த, கர்த்தருடைய நம்பிக்கையின் கரம், நம்பிக்கையின் வார்த்தைகள், நம்பிக்கையோடு இரு மகனே மகளே என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மளை உருவாக்கி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பெருக பண்ணுவாராக. நிச்சயமாக முடிவு கொண்டு நம்பிக்கை வீண் போகாது. Hallelujah. Hold on to the hope that we belong to the day.
நாம் பகலுக்குரியவர்களாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை நம்ம பிடித்துக் கொள்வோமாக இந்த நம்பிக்கையை நம்ம இழந்து போகாதபடி. ஹல்லேலூயா. அதை நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்பொழுதும் வைத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. As I light this candle, it's a reminder that God is our hope. கர்த்தர் நமக்கு நம்பிக்கையாய் இருக்கிறார் என்ற நினைவிலே. As I light this candle, I say a prayer. May God bless us. Thank you, Lord. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, இதோ இந்த செய்தியை பெற்ற நாம் நம்பிக்கையோடு தொடர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நம்பிக்கையை பிறருக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு எல்லா கிருபையும் தயவும் நீங்க கட்டளையிட இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுமா. இன்றைக்கு நம்ம மத்தியில பாஸ்டர் ராஜா, ஜேடி ராஜா வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி ஜெபா வந்திருக்கிறாங்க. And I told him, Pastor, I will share a short sermon, but you will have the other time to share. And சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். They just arrived this week. And Pastor Raja, அவங்களுடைய ஊழியம், for a long while I've known him. And Lucknow, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய லக்னோவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணத்தில் அவங்க வந்து பல வருஷமாக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். we know because we've been praying for the ministry. ஸோ ஆகவே அவர்கள் நம்ம மத்தியில் மறுபடியும் after 6 years is back to Singapore and he is here to share update about the ministry. அங்கே செய்கிற ஊழியத்தை அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க மனைவியை கொஞ்சம் பேசுவாங்க. அதை கேட்கறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். And we have been supporting the ministry since 2015. நம்ம Asian Christian Church வந்து quarterly we are giving them. அந்த giving வந்து அவங்க மாணவர்களுடைய குறிப்பான படிப்புக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஊழியத்தினுடைய வளர்ச்சி மேன்மைக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கிறது. இட்ஸ் அன்லைக் சவுத் இந்தியா இந்த ஊழியம். நார்த் இந்தியாவோட ஊழியம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் பால் கேம். நீங்க ஒரு நாள் அங்க வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது. இஸ் ரியலி என்ன சொல்றது, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் யூ கேன் பி ஜெயில்ட் எனி டைம். நீங்கள் அந்த இயேசுவை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா யூ ஜெயில் எனி டைம். இத்தனை வருஷமாக கர்த்தர் பாஸ்டரை பார்த்து கற்றுருக்கிறாரு. அவர் பல பாஸ்டரை பார்த்துருக்கிறார் ஜெயிலுக்கு போனவங்க. ஏன்னா ஞானத்தோடு செய்யணும், ஊழியத்தை பொறுமையோடு செய்யணும். ஸோ வெரி வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ஏபிள் டு கோ ஃப்ரம் தமிழ்நாடு டு நார்த் இந்தியா அண்ட் உத்தரப்பிரதேஷ். தமிழ் பேசுகிற நம்ம ஆள் அவங்க தெரியுமா. தமிழ்நாட்டிலேருந்து லக்னோவில் தமிழுங்க பார்க்குற ரொம்ப கருவு. அதுவும் இந்த மாதிரி ஊழியம் செய்கிறது யாருக்கும் அந்த துணிச்சல் வராது. நான் அவர்கிட்ட வந்து வாகனத்தில் போகும்போது சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் செய்கிற ஊழியம் வந்து நோ எக்கனாமிக் கெயின். அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற அந்த வில்லேஜ் சில்ட்ரன், நோ யூ கான் எக்ஸ்பெக்ட் எனி திங் அட் ஆல் ஃப்ரம் தம். வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஜஸ்ட் ஆவரேஜ் பிலோ அந்த மாதிரி தான். ஆனால் அதன் மத்தியிலையும் ஒரு லாங் டேர்ம் விஷனோடு இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 12 வருஷம் அளவில் அவங்க பிள்ளைகளை கிறிஸ்தவ வழிபாடு வேல்யூஸ்லாம் கற்றுக் கொடுக்கும்போது அங்கேருந்து ஒரு நாள் கர்த்தர் அவர்களை தொடுவார்கள் என்று, குடும்பங்கள் தொடப்படும் என்று. கம் சர்ச், கரங்களை உயர்த்தி நம்ம ஆசீர்வதிப்போமா? கம். We all know how to pray. We know how to bless. I don't need to teach. Holy Spirit teaches us. Hallelujah. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒரே சபையாக ஆண்டவரே ஒருவர் ஊழியம் செய்யும் போது ஆண்டவரே நாமும் ஊழியம் செய்கிறோம். ஆண்டவரே எந்த நேரத்திலும் அருமை பாஸ்டருக்காக உங்க மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ இதுவரைக்கும் நீங்க நடத்தின கிருபைகளுக்காக நன்றி. அந்த படங்களை நாங்க பார்க்கும்போது, அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது, லார்ட் வித்அவுட் யூ லார்ட் இவ்வளவு தூரம் இந்த ஊழியம் வந்திருக்காதப்பா. எவ்வளோ பாஸ்டர்ஸ் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, எவ்வளோ ஊழியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே இந்த ஸ்கூல் மினிஸ்ட்ரியும் ஆண்டவரே அந்த வில்லேஜ்ல செய்யக்கூடிய அந்த ஊழியங்களையும் நீர் அப்படியே தாங்கி கொண்டதுக்காக நன்றி. இது உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் ஆண்டவர். and also Lord your favor அப்பா இந்த ஊழியத்தின் மேல இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. மனுஷனுக்கு சேவை செய்யாதபடி கர்த்தாதி கர்த்தருக்கு அவங்க ஊழியம் செய்யறாங்க ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. லார்ட் ஆண்டவரே அவர்களுடைய இக்கட்டுகளிலும் சுகம் குறைவா இருந்தாலும் தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாஸ்டருக்கு வேண்டிய எல்லா நல்ல சுகத்தையும் நீங்க தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. God he is your man, your servant.
Lord, bless him with the best health, Lord. அவங்களுடைய போக்கிலும் அவங்களுடைய வரத்திலும் நீங்க கூடவே இருந்து அவங்க சொல்லுகிற வார்த்தைகள், அவங்க பேசுகிற எல்லா காரியத்து மேல உங்களுடைய கரம் இருப்பதாக ஆண்டவரே நன்றியோடு மேந்து துதிக்கிறோம். சகோதரிக்கு கொடுத்திருக்கிற எல்லா சுகத்துக்காக நன்றி. அவங்க சொன்ன அந்த வல்லமையான சாட்சிகளுக்காக நன்றி. Not just in our good days, Lord. எங்களுடைய வியாதி நாட்களிலும் உங்களோடு நாங்கள் நெருங்க முடிகிறது. அதன் மூலமாக வருகிற அபிஷேகம், அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதம் ஏராளம் ஆண்டவரே. சகோதரியுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க கரங்களை நீட்டி நீங்க ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டருக்கு நல்ல பக்க துணையாக நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. Please bless them both abundantly, Lord. இந்த சிங்கப்பூர் தேசத்துல ஷார்ட் டைம் அவங்க வந்தாலும் அவங்க வந்தது நல்லதுன்னு சொல்லத்தக்கதாக நல்ல ஃபுல்லா ரீச் ஆகி ஆண்டவரே, நல்ல கம்பீரத்தோடு ஆண்டவரே லார்ட் அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்து தொடர்ந்து லார்ட் அந்த ஸ்கூல் ஊழியம் நல்ல பெருகட்டும் ஆண்டவரே. 600+ children every day, Lord, are coming, Lord. Please bless them, Lord. இப்போது அவங்க விதைக்கிற அந்த foundation, Lord, will make them strong believers one day, Father. Lord, also ஆண்டவரே அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த chapel அடைக்கப்பட்டு இருக்கிறது, அந்த சிலுவை எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் பாஸ்டர் சொன்னது போல it is temporal, Lord. தற்காலிக ஆண்டவரே, தற்காலிகம் தான் ஆண்டவரே. அந்த கிராஸ் மறுபடியும் அந்த ஸ்கூல் மேல நிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த anti conversion bill வந்தது, ஆனாலும் கர்த்தர் ஒரு திருப்பத்தை கொண்டு வருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு திருப்பத்தை நீங்க கொண்டு வாங்க. அந்த கவர்மெண்ட் இல்ல ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த கிறிஸ்டியன்ஸ்க்கு நல்ல ஆதரவை கொடுக்கத்தக்கதாக, இந்த ஊழியத்துக்கு ஆதரவை கொடுக்கத்தக்கதாக, மற்ற கிறிஸ்தவ ஊழியங்களில் அந்த வட்டாரத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் இந்த இடத்துல ஆதி சபை ஜெபிப்பது போல ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய மிரட்டல் வந்தாலும் இந்த ஊழியம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். தகுந்த ஆட்களை நீங்க அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் அவங்க மனைவியுடைய போக்கிலும் வரத்திலும் அவங்களுடைய பிரயாணத்திலும் ஆண்டவரே அவங்க என்னெல்லாம் சாப்பிடுறாங்களோ என்னெல்லாம் ஊழியம் செய்யறாங்க நல்ல செழிப்பா இருக்கட்டும் ஆண்டவரே. அடுத்த முறை அவங்க சாட்சி சொல்லும் போது Lord, we want to hear, Lord, wonderful works of yours, Father. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய கருத்தில் ஆண்டவரே. ஆளுகை செய்து நீங்க வழி நடத்துவீரப்பா. எல்லா துதி கனமகிமையும் உமக்கே எடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless.